மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 6 பேர் மாயம் என்ற செய்தி முற்றிலும் தவறானது. ஈசா யோகா மையம் விளக்கம். பீகாரில் கட்டுமான பணி நடந்து வரும் பாலம் திடீர் விபத்து, ஒருவர் பலி, 9 பேர் படுகாயம். பொன்முடிக்கு இன்று மாலை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கடலூரில் இயக்குநர் தங்கட் பஜான் போட்டி. 2030 2 மடங்கு தண்ணீர் தேவை அதிகரிக்கும். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் மையம் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். 2G வழக்கில் சிபிஐ மேல்முறையீட்டை ஏற்றது டெல்லி உயர்நீதிமன்றம். நடிகர் ரஜினியின் பயோபிக்கில் நடிக்கவும் ஆர்வம். இளையராஜா பட அறிமுக விழாவில் நடிகர் தனுஷ் பகிர்வு. மகளிருக்கு 3000. மதுரையில் IIT, கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை. 133 வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அதிமுக. முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்வாரா அரவிந்த் கெஜ்ரிவால்? கேள்விக்கு ஆம் ஆத்மி கட்சி சிறையிலிருந்தே பணியை தொடர்வார் என பதில். களப்பணி செய்வோம், வெற்றிகளை கையில் குவிப்போம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடும் தேதிகள் விரைவில் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டி டிராவில் முடிவு. அநீதிக்கு எதிராக விஸ்வரூபம் எடுப்பேன். பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பல செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.